நித்யா, நீ எங்கடி இருக்க? ஒரு வாட்டி என் முன்னாடி வா. நீ வேண்டாம்னா நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா இப்படி என்னை தவிக்க விட்டுட்டு போகாதடி என்று அந்த நள்ளிரவில் ஒரு பிச்சைக்காரனை போல தனிமையில் புலம்பினான். நித்யாவின் இந்த தலைமறைவு விக்ரமின் அகங்காரத்தை முழுமையாக உடைத்து அவனை ஒரு சராசரி காதலனாக தவிக்க வைத்தது. ஆனால் சிம்கார்டையும் உடைத்து எந்த தடையும் இல்லாமல் மறைந்திருக்கும் நித்யாவை விக்ரமின் அதிகாரமும் பணமும் தேடி பிடிக்குமா அல்லது நித்யாவின் பிடிவாதம் ஜெயிக்குமா என்ற கேள்வி அந்த பங்களாவையே ஒரு நிசப்தத்தில் ஆழ்த்தியது. நித்யாவின் பிரிவால் ஒரு பக்கம் விக்ரம் பைத்தியமாக அலைந்து கொண்டிருந்தாலும் அந்த பெரிய பங்களாவிற்குள் நுழைந்த போது அங்கிருந்த நிசப்தம் அவனை சுட ஆரம்பித்தது. எப்பொழுதும் கலகலவென இருக்கும் அந்த ஹால், சித்தார்த் கைல்விழி ஒரு மூலையிலும் அர்ஜுன் வித்யா இன்னொரு மூலையிலும் முகவாட்டத்துடன் அமர்ந்திருந்தனர். புதுமண தம்பதிகளின் முகத்தில் இருக்க வேண்டிய அந்த சிரிப்பும் குறும்புத்தனமும் மறைந்து விக்ரமின் சோகமே அந்த வீட்டை ஆக்கிரமித்திருந்தது. விக்ரம் தன் அறைக்கு செல்லும் வழியில் சட்டென்று நின்றான். என் காதல் தோல்விக்காக இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்ச இவங்க சந்தோஷத்தையும் நான் சேர்த்து பறிச்சிட்டேனா? என் தம்பிங்க 2 பேரும் எனக்காக பயந்துட்டு அவங்க இஷ்டப்படி வாழாம இருக்காங்களோ என்று நினைத்த போது அவனது நெஞ்சு கனத்தது. இல்ல, என் தேடல் என்னவோ அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்காக இவங்க வாழ்க்கையை நான் முடக்க கூடாது. இவங்கள முதல்ல நிம்மதியா ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும் என்று ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தான். அதே சமயம் அர்ஜுனின் கல்யாணம் முடிந்த கையோடு சித்தார்த் மற்றும் கயல்விழியின் வாழ்க்கைக்காக வேண்டியிருந்த வேண்டுதல்களை நிறைவேற்ற பழனி, மதுரை என பல கோவில்களுக்கு சென்றிருந்த ராஜேஸ்வரமும் சிவலிங்கமும் அன்றைய மாலை தான் வீட்டிற்கு திரும்பினர். சாமி தரிசனம் முடிந்த திருப்தியில் அவர்களின் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிந்தது. அன்று இரவு டைனிங் டேபிளில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட தொடங்கினர். ராஜேஸ்வரி அனைவருக்கும் பரிமாறிக்கொண்டிருந்தார். சிவலிங்கம் மெல்ல தன் மகனை பார்த்தார். சித்தார்த்தும் அர்ஜுனும் தலையை குனிந்தபடி அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சிவலிங்கம் தொண்டையை நனைத்துக் கொண்டு, என்னப்பா சித்தார்த், அர்ஜுன், என்னாச்சு உங்களுக்கு? நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள உங்க 2 பேர் முகமும் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஜோடிகளா ஊர் சுத்த வேண்டிய வயசுல இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா என்ன அர்த்தம் என்று அதிகாரத்தோடும் அக்கறையோடும் கேட்டார். சித்தார்த் மெல்ல நிமிர்ந்து, கிளப்பா, அது அண்ணன் கொஞ்சம் என்று சொல்ல தொடங்க விக்ரம் இடையில் குறுக்கிட்டான். கீழப்பா, நான் தான் அவங்கள போக விடாம தடுத்துட்டேன். எனக்கு இருந்த சில மன அழுத்தத்தினால அவங்கள சரியா கவனிக்க முடியல. ஆனா இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்று விக்ரம் சொல்ல அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். அந்நேரம் விக்ரம் தன் பாக்கெட்டில் இருந்து 2 கவர்களை எடுத்து மேஜையில் வைத்தவன், சித்தார்த், இது உனக்கும் கையலுக்கும் மாலத்தீவு போறதுக்கான டிக்கெட்ஸ். அர்ஜுன், இது உனக்கும் வித்யாவுக்கும் பாலி போறதுக்கான டிக்கெட்ஸ். நாளைக்கு நைட்டே உங்க 2 பேருக்கும் ஃப்ளைட். நீங்க 2 பேரும் உங்க பொண்டாட்டிகளோட போய் நிம்மதியா ஜாலியா இருந்துட்டு வாங்க. இங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்று அவர் சொல்ல சித்தார்த்திற்கும் அர்ஜுனுக்கும் அதிர்ச்சியில் வாயடித்து போனது. என்னன்னு சொல்றீங்க? இப்போ நித்யா மேடம் இல்லாம நீங்க இங்க தனியா தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நாங்க எப்படி உங்களை விட்டுட்டு ஹனிமூனுக்கு போக முடியும்? அது நல்லாவே இருக்காதுண்ணா என்று அர்ஜுன் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். விக்ரம் மெல்ல சிரித்து அவன் தோளில் கை வைத்தான். டே அர்ஜுன், நித்யா எங்கேயும் ஓடிட மாட்டா. அவளை தேடுற வேலையை நான் பார்த்துப்பேன். அது ஏன் தனிப்பட்ட போராட்டம்? அதுக்காக நீயும் சித்தார்த்தும் உங்க அழகான நாட்களை இழக்க கூடாது. வித்யாவோட காலேஜ் ரீஓப்பன் ஆக போகிறதுன்னு சொன்னான். அதுக்குள்ள 1 வாரம் போயிட்டு வந்துருங்க. கயல், நீயாவது இவனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? இவன் தான் எப்பவும் பிசினஸ்னு அலையிறான். நீயாவது இவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் நிம்மதியா இரு என்று கயல்விழியை பார்த்து சொன்னான். கயல்விழி நிகழ்ச்சியுடன், மாமா, நீங்க இவ்வளோ தூரம் எங்களுக்காக யோசிக்கிறீங்களே, அதுவே போதும். ஆனா உங்க மனசு கஷ்டத்துல இருக்கும்போது நாங்க எப்படி அங்க சந்தோஷமா இருக்க முடியும் என்று கேட்க ராஜேஸ்வரி குறுக்கிட்டார். கயல், விக்ரம் சொல்றது சரிமா. நாங்க தான் வந்துட்டோம்ல, நாங்க அவனை பார்த்துப்போம். நீங்க 4 பேரும் கொஞ்ச நாள் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே போயிட்டு வந்தா தான் உங்களுக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகும். என்னங்க, நீங்களே சொல்லுங்க என்றார் ராஜேஸ்வரி. சிவலிங்கம் சிரித்து கொண்டே, விக்ரம், நிஜமாவே நீ பெரிய மனுஷனா நடந்துக்கிறப்பா. சித்தார்த், அர்ஜுன், அண்ணன் இவ்வளோ அன்பா டிக்கெட் எடுத்து வச்சிருக்கும் போது அதை மறுக்கிறது அண்ணனுக்கு நீங்க செய்யற துரோகம். பேசாம டிக்கெட் எடுங்க. நாளைக்கு காலையிலேயே பேக்கிங் பண்ண ஆரம்பிங்க. உங்க 2 பேரோட ஹனிமூன் செலவு முழுசும் விக்ரம் தான் ஏத்துக்கிறேன்னு நினைக்கிறான். அப்படித்தானே விக்ரம் என்று கேலியாக கேட்க அந்த இடமே ஒரு நிமிடம் கலகலப்பானது. சித்தார்த் மெல்ல அந்த டிக்கெட்டை எடுத்து பார்த்தான். மாலத்தீவா, சூப்பர் அண்ணா. கயல், உனக்கு கடற்கரைனா ரொம்ப பிடிக்கும்ல, அண்ணன் கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்காரு என்று உற்சாகமாக சொல்ல கயல்விழி வெட்கத்துடன் வித்யாவை பார்த்தாள்.
வித்யாவின் முகத்திலும் இப்பொழுது ஒரு மலர்ச்சி தெரிந்தது. அர்ஜுன் சார், பாலில் இப்போ பனி பெய்யுமா என்று அவள் ஆசையாக கேட்க, அர்ஜுன் அவளது கையை பிடித்து கொண்டு, பெய்யும் வித்யா, உன்னை பனிச்சறுக்குல கூட்டிட்டு போய் நல்லா விளையாட வைக்கிறேன் என்றான். உணவு முடிந்து அனைவரும் கலைந்த பிறகு விக்ரம் தன் அறைக்கு சென்றார். அவன் முகத்தில் ஒரு நிம்மதி. இவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு தெம்பு வருது. இனி முழு வீச்சில் நித்யாவை தேடுவேன். அவ எந்த பொந்துல ஒளிச்சிருந்தாலும் இந்த டிக்கெட்ல இருக்கிற மாதிரி அவளையும் ஒரு நாள் நான் ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போவேன் என்று தனக்குள்ளேயே வைராக்கியம் கொண்டான். மறுபுறம் சித்தார்த் தன் அறைக்குள் நுழைந்ததும் கயல்விழியை அப்படியே அள்ளிக்கொண்டு கட்டிலில் விழுந்தவன், கயல், பாத்தியா, நம்ம ஹனிமூன் கனவு நனமாக போகுது. அண்ணன் கொடுத்த இந்த சர்ப்ரைஸ் நிஜமாவே சூப்பர் இல்ல என்று சொல்ல, கயல்விழி அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, ஆமாங்க, ஆனா விக்ரம் மாமா தான் பாவம், அவருக்காக சாமி கிட்ட வேண்டிக்கணும் என்றாள். அர்ஜுனும் வித்யாவும் தங்கள் அறையில் பாலியை பற்றி கூகுளில் தேட ஆரம்பித்து தங்களின் முதல் பயணத்திற்காக பரவசத்துடன் தயாராகி கொண்டிருந்தனர். அடுத்த நாள் சரஸ்வதி அம்மா அந்த அறையில் சாய்ந்தபடி அமர்ந்திருக்க, கயல்விழியும் வித்யாவும் அவரது கைகளை பற்றி கண்ணீர் மல்க அமர்ந்திருந்தனர். அம்மா, நாங்க கிளம்புறோம்மா, நீங்க மருந்தை மட்டும் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நாங்க வந்தது உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் என்று கயல்விழி விம்மினாள். சரஸ்வதி மெல்ல சிரித்து, கயல், வித்யா, நீங்க 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்கடி. விக்ரம் தம்பி, சித்தார்த், அர்ஜுன் எல்லாரும் உங்களை ஒரு குறையும் இல்லாம பாத்துப்பாங்க. போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ராஜேஸ்வரி அண்ணி என்ன பாத்துப்பாங்க என்று சொல்லி இருவரின் தலையையும் வருடி ஆசீர்வதித்தார். அர்ஜுனும் சித்தார்த்தும் அங்கே வந்து, அத்த, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இவங்களை நல்லா பாத்துப்போம். நீங்க சீக்கிரமா குணமாகி நடக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும் என்று உறுதியளித்தனர். ராஜேஸ்வரி அங்கே வந்து, சரஸ்வதி, நீ எதுக்கும் பயப்படாத, உன் பொண்ணுங்க என் பொண்ணுங்க மாதிரி தான், அவங்க ஜாலியா போயிட்டு வரட்டும் என்று சொல்லி அனைவரையும் வழி அனுப்பி வைத்தார். வாசல் வரை வந்த விக்ரம் அனைவரிடமும் விடை பெற்றான். டே அர்ஜுன், பாலி ஐலாண்ட்ல இப்போ சீசன் நல்லா இருக்கும், வித்யாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சித்தார்த், மாலத்தீவுல நீ தான் என்ஜாய் பண்ண போற, கயல்விழிக்கு நீ தான் தைரியம் கொடுக்கணும் என்று கைக்குலுக்கி அனுப்பி வைத்தான். விமான நிலையத்தில் 4 பேரும் செக்இன் முடித்துவிட்டு ஒரு மூலையில் காஃபி குடித்தபடி அமர்ந்திருந்தனர். சித்தார்த் கயல்விழியின் தோளில் கையை போட்டு, என்ன கயல், அம்மா நினைப்பா, கவலைப்படாத, ஒரு வாரம் தானே, அதுக்குள்ள நம்ம வந்துடலாம் என்று ஆறுதல் சொன்னான். சரி என்ற கயல்விழி அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன் சார், வித்யா சின்ன பொண்ணு, அவளுக்கு அங்க புது இடத்துல சாப்பாடு சேருமான்னு பயமா இருக்குது, கொஞ்சம் பத்திரமா கவனிச்சுக்கோங்க என்று அக்கறையோடு சொல்ல, அர்ஜுன் சிரித்து கொண்டே, கயல், பாலில சூப்பரான இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அவளை ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துப்பேன், நீங்க முதல்ல சித்தார்த் சார சமாளிக்க பாருங்க என்று கலாட்டா செய்தான். வித்யா கயல்விழியை இறுக கட்டி கொண்டு, அக்கா, அங்க போனதும் கண்டிப்பா போட்டோ அனுப்புங்க, மாலத்தீவுல நீங்க தண்ணிக்கு மேல இருக்கிற வில்லாவில தங்குறது எனக்கு இப்பவே மிரட்டலா இருக்கு என்று சொல்ல, கயல்விழி அவளது நெற்றியில் முத்தமிட்டு விடை கொடுத்தாள். நால்வரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு தங்களின் கனவு பயணத்தை நோக்கி வெவ்வேறு முனையங்களுக்கு பிரிந்து சென்றனர். மாலத்தீவின் அந்த நீல நிற கடற்பரப்பிற்கு மேல் பறந்த சீப்ளேன் ஒரு தீவின் அருகே இறங்கியது. அங்கிருந்த சொகுசு ரிசார்ட்டின் பணியாளர்கள் அவர்களை மேல தாளங்களுடன் வரவேற்றனர். சித்தார்த்தும் கயல்விழியும் அந்த ஓஷன் வாட்டர் வில்லா உள்ளே நுழைந்தனர். கயல்விழி அந்த பிரம்மாண்டமான நீல நிற கடலையும் அதில் பிரதிபலிக்கும் சூரிய ஒளியையும் பார்த்து அப்படியே திகைத்து நின்றாள். ஏங்க, இது நிஜமாவே ஒரு கனவு மாதிரி இருக்கு, இவ்வளவு தூரம் தண்ணிக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று வியந்தபடி அவனது தோளில் சாய்ந்தான். சித்தார்த் அவளது இடையை சுற்றி தன் கையை வளைத்து, கயல், இது வெறும் ஆரம்பம்தான், இந்த ஒரு வாரம் இந்த உலகத்துல நாம 2 பேர் மட்டும்தான், எந்த ஆபீஸ் டென்ஷனும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்காகவே இந்த தனிமைய நான் தேடி வந்திருக்கேன் என்றபடி அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தான். அறைக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த அலங்காரங்கள் கயல்விழியை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. கட்டில் முழுக்க சிவந்த ரோஜா இதழ்களால் இதயம் போன்ற வடிவம் உருவாக்கப்பட்டிருந்தது. மெல்லிய சந்தன வாசனம் அந்த அறையையே ஆக்கிரமித்திருந்தது. ஜன்னல்களை திறந்தால் கடல் அலைகளின் ஓசை ஒரு மெல்லிய சங்கீதம் போல கேட்டது.
கயல்விழி அந்த பால்கனிக்கு சென்று கடலில் கால்களை நனைக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகளில் அமர்ந்தாள். சித்தார்த் மெல்ல பின்னாடி வந்து அவளை அணைத்துக் கொண்டான். அவனது தாடை அவளது தோளில் அமர அவனது மூச்சு காற்று அவளது காது மடல்களை வருடியது. கயல், இப்போ எப்படி இருக்கு? மனசு நிம்மதியா இருக்கா என்று அவன் மிக மெல்லிய குரலில் கேட்க, கயல்விழி அவனது கைகளை பற்றி கொண்டு, ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. ஆனா ஏதோ ஒரு நடுக்கம். இது வரைக்கும் நாம வீட்டுல எல்லார் முன்னாடியும் இருந்தது வேற. இப்போ இப்படி ஒரு தனிமையில நீங்களும் நானும் மட்டும்னு நினைக்கும் போது என்று இழுத்தாள். சித்தார்த் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். இந்த நடுக்கம் தாண்டி காதலோட முதல் படி. கயல், நம்ம கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகியும் உன் கண்ணில் இருக்க அந்த வெக்கம் இன்னும் குறையல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றபடி அவளது முகத்தை சரி செய்து அவளது இதழ்களில் தன் இதழ்களை மெல்ல பதித்தான். அது ஒரு நீண்ட ஆழமான முத்தமாக மாறியது. கயல்விழி தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவனது சட்டையை பற்றி கொண்டாள். அறைக்குள் இருந்த விளக்குகள் மெல்ல அணைக்கப்பட நிலவின் வெளிச்சம் மட்டும் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து அவர்களின் காதலுக்கு சாட்சியாக நின்றது. சித்தார்த் அவளை மெல்ல தூக்கி கொண்டு அந்த மெத்தையில் சாய்ந்தான். ரோஜா இதழ்கள் அவளது மேனியில் பட்டு சிதறின. அவன் அவளது சேலையின் முந்தானையை மெல்ல விளக்கிய போது, கயல்விழி, ஏங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க என்று முணுமுணுக்க, நிலா வெளிச்சம் போததடி கயல், உன் அழகா ரசிக்க இந்த வெளிச்சமே அதிகம் என்றபடி அவள் கழுத்து சரிவில் தன் முகத்தை புதைத்தான். அவனது தீண்டல்கள் அவளுக்குள் ஒரு புதிய உணர்வை தூண்டின. ஒவ்வொரு முத்தமும் அவளது பயத்தை கரைத்து ஒரு அதீத காதலை அவளுக்குள் விதைத்தது. சித்தார்த் அவளது காதோரம் குனிந்து, கயல், நீ என்னோட உயிர். உன்னை ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் நான் பாத்துக்குவேன். இன்னைக்கு இந்த இரவு நம்ம வாழ்க்கையோட மிக அழகான நினைவா இருக்கும் என்று உறுதியளித்தான். கயல்விழி அவனது அணைப்பிற்குள் தன்னை முழுமையாக ஒப்படைக்க, அந்த மாலத்தீவின் அலைகளுக்கு நடுவே இரண்டு இதயங்கள் ஒன்றாக சங்கமித்தன. அந்த இரவு முழுவதும் அவர்கள் ஒருவரையொருவர் அணு அணுவாக ரசித்தனர். வார்த்தைகளை விட அவர்களின் மௌனமும் தீண்டல்களும் அதிகமாயிருக்க, அதிகாலை வேளையில் கடையலைகளின் ஓசைக்கிடையே கயல்விழி சித்தார்த்தின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஒரு நிம்மதியான உறக்கத்தில் ஆழ்ந்தாள். சித்தார்த் அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டு விட்டு அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். இந்தோனேஷியாவின் பாலி தீவில் உள்ள உபுத் பகுதியின் அடர்ந்த பசுமைக்கு நடுவே அமைந்திருந்தது அந்த பிரம்மாண்டமான பிரைவேட் பூல் வில்லா. விமான நிலையத்திலிருந்து நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு அர்ஜுனும் வித்யாவும் அந்த வில்லாவிற்குள் நுழைந்த போது அங்கிருந்த அமைதியும் இயற்கை எழிலும் வித்யாவை அப்படியே சொக்க வைத்தன. வில்லாவின் கதவை திறந்ததும் எதிரே நீல நிறத்தில் ஜொலிக்கும் தனிப்பட்ட நீச்சல் குளம், அதை சுற்றி அடர்ந்த காடுகள், தூரத்தில் மலையிலிருந்து விழும் அருவியின் மெல்லிய ஓசை என அனைத்தும் ஒரு கனவு உலகம் போல காட்சியளித்தன. வித்யா அந்த புல்வெளியில் ஓடிச் சென்று ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளை பார்த்து ரசித்தாள். அர்ஜுன், இங்க பாருங்க, நிஜமாவே இது சொர்க்கம் மாதிரி இருக்கு. அந்த பறவைகளோட சத்தம் கூட எவ்வளவு அழகா கேக்குது தெரியுமா என்று ஒரு சிறுமி போல துள்ளி குதித்தாள். அர்ஜுன் அவளது பின்னாடியே மெல்ல வந்து அவளது இடையை சுற்றி தன் கைகளை வளைத்து அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டான். அவனது முகத்தை வித்யாவின் தோல் சரிவில் புதைத்து, பிடிச்சிருக்கா வித்யா? நமக்காகவே தேடி தேடி இந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்காரு என் அண்ணன். இங்க நம்ம 2 பேர் தவிர வேற யாருமே கிடையாது. இந்த ஒரு வாரம் இந்த உலகமே நமக்கானதுதான் என்று அவன் காதோரம் கிசு கிசுக்க வித்யா சிலிர்த்து போய் அவனது கைகளை பற்றி கொண்டாள். அறைக்குள் நுழைந்த போது அங்கிருந்த அலங்காரங்கள் இன்னும் மிரட்டலாக இருந்தன. ஒரு பெரிய மரக்கட்டில் முழுக்க வெள்ளை நிற மல்லிகை பூக்களாலும் சிவப்பு ரோஜா இதழ்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையின் 4 மூலைகளிலும் நறுமண மெழுகுவத்திகள் எரிந்து கொண்டிருக்க, அவற்றின் மெல்லிய வெளிச்சம் அந்த பனிமூட்டமான மாலை நேரத்திற்கு ஒரு அழகான ரம்மியத்தை தந்தது. வித்யா அந்த பூமெத்ததை பார்த்ததும் வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள். அர்ஜுன் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், வித்யா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நாம ஒரு முடிவெடுத்தோம், ஞாபகம் இருக்கா? 1 வருஷம் குழந்தை வேண்டாம்னு. ஆனா அதுக்காக நம்ம காதலுக்கு எந்த தடையுமே இருக்கக்கூடாதுன்னு நீயே தான் சொன்ன. இந்த பாலித்தீவோட இந்த அழகான இரவு நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நினைவா மாறணும்.
என்றபடி அவளது நெற்றியில் ஒரு ஆழமான முத்தத்தினை பதித்தான். அவன் மெல்ல அவளது சுடிதார் ஷாலை எடுத்துவிட்டு அவளது கழுத்து சரிவில் தன் இதழ்களை பதித்த போது வித்யாவிற்கு உடல் முழுக்க ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அர்ஜுன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்று அவள் முணுமுணுக்க அர்ஜுன் அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு அந்த பூமெத்தையில் சாய்த்தான். ரோஜா இதழ்கள் அவளது மேனியில் சிதற அவளது அழகை அவன் ஆராதிக்க தொடங்கினான். வெளியே பனிமூட்டம் இன்னும் அதிகமாகி ஜன்னல் வழியாக குளிர்ந்த காற்று உள்ளே வர தொடங்கியது. அர்ஜுன் அவளை தன் போர்வையினால் போர்த்தி அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனது கைகளின் கதகதப்பும் அவனது இதழ்களின் தீண்டலும் வித்யாவின் அத்தனை நடுக்கத்தையும் போக்கியது. அவள் தன் கைகளால் அர்ஜுனின் கழுத்தை இறுக்கமாக சுற்றி கொண்டு அவனை தன் பக்கம் இன்னும் இழுத்தாள். அந்த நள்ளிரவில் பாலி தீவின் அந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவே 2 இதயங்கள் ஒரு புது புது பாடலை பாடத் தொடங்கின. அந்த இரவு முழுவதும் அவர்கள் ஒருவரையொருவர் அணு அணுவாக ரசித்தனர். வார்த்தைகளை விட அவர்களின் சுவாசமும் அணைப்புகளுமே அதிகமாயிருந்தது. அர்ஜுன் அவளது கூந்தலில் இருந்து வழிந்த அந்த மல்லிகை பூக்களை எடுத்து அவளது மார்பில் வைத்து விளையாட வித்யா அவனது குறும்புத்தனத்தை கண்டு செல்லமாக அவனது கைகளில் கடித்தாள். அந்த பசுமைக்கு நடுவே அவர்களின் காதல் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது. விடியற் காலை வேளையில் ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த முதல் கதிரவன் ஒளி படரும் வரை அர்ஜுன் வித்யாவை தன் அணைப்பிற்குள் இருந்து விடவே இல்லை. வித்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, உங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல அர்ஜுன் என்று ஒரு நிம்மதியான சிரிப்போடு அவனது இதய துடிப்பை கேட்டபடி உறங்கினாள். அர்ஜுன் மற்றும் வித்யாவின் அந்த பாலித்தீவு ஹனிமூன் அடுத்த நாள் காலை ஒரு தேவதை கதையைப் போலவே விடிந்தது. ஜன்னல் திரைகளை தாண்டி வந்த மெல்லிய சூரிய ஒளி வித்யாவின் முகத்தில் படர அவள் மெல்ல கண் விழித்தாள். இன்னும் அர்ஜுனின் இறுகிய அணைப்பிற்குள்ளேயே அவள் இருப்பதை உணர்ந்த போது அவள் முகத்தில் ஒரு வெட்க பின்னகை அரும்பியது. என்ன வித்யா, முழிச்சாச்சா? தூக்கம் தெளிஞ்சுதா என்று அர்ஜுன் அவளது காதோரம் கிசு கிசுக்க வித்யா அவனது நெஞ்சில் முகம் புதைத்து, அர்ஜுன் கைய விடுங்க, மணி என்ன ஆகுது பாருங்க, அக்கா எல்லாரும் இந்நேரம் எழுந்து வேலையே பார்த்திருப்பாங்க என்று சினுங்கினாள். இங்க யாருமே இல்ல வித்யா, இங்க நம்ம ஹனிமூன் வந்திருக்கோம். ஆமால, நான் மறந்துட்டேன் அர்ஜுன் என்று சிரிக்க, சரிவா இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொல்லி அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு அந்த வில்லாவின் பின்புறம் இருந்த ஒரு ரகசிய பாதை வழியாக அழைத்து சென்றான். அங்கே காட்டின் நடுவே ஒரு சிறிய அருவி பால் போல கொட்டி கொண்டிருந்தது. அந்த தண்ணீர் ஒரு சிறிய நீச்சல் குளம் போல தேங்கி நிற்க சுற்றிலும் வண்ணத்து பூச்சிகள் ரீங்க ஆரம்பிட்டன. வித்யா அந்த அழகை பார்த்து வியந்து போனாள். அர்ஜுன், இது நிஜமாவே அருவியா? எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க என்று அவள் கைகளை விரித்து அந்த தூறலை ரசிக்க அர்ஜுன் அவளை மெல்ல தண்ணீருக்குள் இழுத்தான். ஜில்லிடும் தண்ணீர் இருவர் மீதும் படர குளிர் நடுக்கத்தில் வித்யா அர்ஜுனை இருக்க கட்டிக்கொண்டாள். குளிர்தடி, கிந்தா இப்ப பார் என்று அவளை தன் மார்போடு அணைத்து அந்த அருவி நீருக்கு அடியில் அவளை நிற்க வைத்தான். தண்ணீரின் சத்தமும் பறவைகளின் கூச்சலும் அவர்களுக்கு ஒரு பின்னணி இசை போல ஒலிக்க அர்ஜுன் அவளது நனைந்த கூந்தலை சரி செய்து அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தினை பதித்தான். அந்த பனிமூட்டமான காலை வேளையில் இயற்கையின் மடியில் அவர்களின் காதல் இன்னும் ஆழமானது. அதே நேரம் மாலத்தீவின் அந்த விடியல் ஒரு கவிதை போலவே தொடங்கியது. கடல் அலைகளின் மெல்லிய ஓசையும் ஜன்னல் திரைகளை தாண்டி வந்த இதமான சூரிய ஒளியும் கயல்விழியின் முகத்தில் நடனமாடின. மெல்ல கண் விழித்தவள் தான் இன்னும் சித்தார்த்தின் வலுவான அணைப்பிற்குள் இருப்பதை உணர்ந்தாள். அவனது மூச்சு காற்று அவளது கழுத்தோரம் சீராக பட்டு கொண்டிருக்க அந்த தருணத்தின் அமைதியை அவள் ரசித்தாள். மெல்ல அவனது பிடியிலிருந்து விலக முயல சித்தார்த் தூக்கத்திலேயே அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். எங்க போற கயல், இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாமே என்று அவன் தூக்க கலக்கத்தில் கிசு கிசுக்க கயல்விழி சிரித்து கொண்டே, எங்க மணி என்ன ஆகுது பாருங்க, சும்மா விடுங்க, விடிய காலையில ஆரம்பிச்சிடாதீங்க என்று அவனது கைகளை கிள்ளினாள். விடியற்காலதான் ரொமான்ஸ்க்கு ஏத்த டைம்னு உனக்கு தெரியாதா என்று கண்ணை திறக்காமலேயே குறும்பு செய்த சித்தார்த் சட்டென்று அவளை தன் பக்கம் திருப்பி அவளது நெற்றியில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான். கயல்விழி வெட்கத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்து, போங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, அப்புறம் நாம வெளியில போகணும் என்று விரட்டினாள்.
இருவரும் தயாராகி வெளியே வந்தபோது அந்த தீவி ஒரு சொர்க்கம் போல காட்சியளித்தது. சித்தார்த் ஒரு வெள்ளை நிற லினன் சட்டையும் கைல்விழி ஒரு அழகான நீல நிற பூ போட்ட லாங் ஃப்ராக்கையும் அணிந்து கையில் ஒரு தொப்பியோடு தேவதையை போல தெரிந்தாள். கயல், இங்க பாரு, இந்த தண்ணி எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு, கீழே இருக்கிற பவளப்பாறைகள் எல்லாம் அப்படியே தெரியுது என்று சித்தார்த் சொல்ல கைல்விழி அந்த பாலத்தின் ஓரம் நின்று குனிந்து பார்த்தாள். ஆமாங்க, நிஜமாவே இது மேஜிக் மாதிரி இருக்கு. இங்க அங்க பாருங்க, அந்த பெரிய மீன் எவ்வளவு அழகா நீந்தது என்று ஒரு சிறுமி போல உற்சாகத்தில் கத்தினாள். சித்தார்த் தன் கேமராவை எடுத்து, அப்படின்னு நில்லு கயல், அந்த தண்ணியோட நீளமும் உன் கண்ணோட நீளமும் ஒன்னா சேர்ற அந்த தருணத்தை நான் கேப்சர் பண்ணணும் என்று அவளை விதவிதமாக புகைப்படம் எடுத்தான். கயல்விழி வெட்கப்பட்டு திரும்ப, இங்க போதும், என்னையே எத்தனை தடவை எடுப்பீங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம் என்று அவன் அருகே வந்து நின்றாள். சித்தார்த் அவளது இடையை சுற்றி தன் கையை வளைத்து அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டு செல்ஃபி எடுத்தான். கயல்விழி, இந்த போட்டோவை விக்ரம் அண்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் அனுப்புவோமா, அவங்க அங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் என்று சொல்ல கயல்விழி பதறி போய், ஐயோ வேண்டாங்க, அப்புறம் அர்ஜுன் சார் நம்மளை வச்சு செய்வார், அதுவும் இல்லாம விக்ரம் மாமா மனசு கஷ்டத்துல இருக்காரு, இப்போ இது வேண்டாம் என்று தடுத்தாள். மதிய உணவுக்காக அவர்கள் கடலுக்கு நடுவே இருந்த ஒரு பிரத்யேக ரெஸ்டாரண்டிற்கு சென்றனர். அங்கே கண்ணாடி தரைக்கு கீழே மீன்கள் நீந்தி கொண்டிருக்க இருவரும் கடல் உணவுகளை பகிர்ந்து உண்டனர். சீதா தன் கையாலேயே அவளுக்கு ஊட்டி விட கயல்விழி, ஏங்க எல்லாரும் பாக்குறாங்க என்று கூற, பாக்கட்டும் கயல், என் பொண்டாட்டிக்கு வீட்டு விடுறதுல எனக்கு என்ன வெக்கம், இந்த உலகமே நம்மளை பார்த்து பொறாமப்படணும் என்று அவன் இன்னும் ஒரு வாய் சாப்பாட்டை ஊட்டி விட்டான். சாப்பிட்டு முடித்ததும் அவர்கள் ஒரு சிறிய படகில் கடலின் உட்பகுதிக்கு சென்றனர். அங்கே டால்பின்கள் துள்ளி குதிப்பதை பார்த்த கயல்விழி, ஏங்க அங்க பாருங்க எவ்வளோ டால்பின்ஸ் என்று குதித்தாள். சித்தார்த் அவளை பின்னாடி இருந்து அணைத்துக் கொண்டு, பிடிச்சிருக்க கயல், நீ சந்தோஷமா இருந்தா அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட் என்று அவளது காதோரம் முத்தமிட்டான். மாலையில் கடற்கரை மணலில் இருவரும் கைகோர்த்து நடந்தனர். சூரியன் மறையும் அந்த அந்தி நிற சிவப்பு வெளிச்சம் அவர்களின் மேல் படர அந்த தருணம் ஒரு ஓவியம் போல இருந்தது. கயல்விழி மணலில் அமர்ந்து, நிஜமாவே இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளுங்க, இவ்வளோ சந்தோஷத்தை நான் எதிர்பார்த்ததே இல்லை என்று சொல்ல சித்தார்த் அவளது மடியில் தலை சாய்த்து படுத்துக் கொண்டான். இது வெறும் ஆரம்பம்தான் கயல், இன்னும் உன் வாழ்க்கையில நான் காட்ட போற சந்தோஷங்கள் நிறைய இருக்கு என்று அவளது கையை பிடித்து தன் இதழ்களில் ஒற்றிக்கொண்டான். அந்த தீவின் அமைதியும் கடல் அலையின் ஓசையும் இருவரின் ஆழமான காதலும் அந்த நாளை ஒரு அழகிய காவியமாக மாற்றியது. சித்தார்த் கயல்விழி ஜோடி தங்களின் ஹனிமூன் பயணத்தை ஒவ்வொரு நொடியையும் அணு அணுவாக ரசித்து தங்களின் காதலை இன்னும் ஆழமாக்கிக் கொண்டனர். அடுத்த நாள் மாலத்தீவின் அந்த மதிய வேளையில் கடல் நீர் அப்படியே கண்ணாடியை போல சொலித்துக் கொண்டிருந்தது. சித்தார்த் ஒரு குறும்பு புன்னகையோடு கயல்விழியை பார்த்து, கயல், எப்பவும் போல டின்னர் பீச் வாக்குன்னு இல்லாம இன்னைக்கு நாம இந்த தண்ணிக்குள்ள இறங்கி புது உலகத்தை பார்க்கலாமா என்று கேட்டான். கயல்விழிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, தண்ணிக்குள்ளையா? ஏங்க எனக்கு நீச்சலே தெரியாது, அதுவும் இல்லாம இந்த கடலை பார்த்தாலே பயமா இருக்கு என்று பின்வாங்கினாள். பயம் எதுக்குடி, ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது உனக்கு துணையா நான் இருப்பேன், அதுவும் இல்லாம இன்ஸ்ட்ரக்டர் வருவாரு, அந்த ஆழ்கடல் இருக்கிற அமைதியும் அங்க இருக்கிற அந்த புது உலகத்தையும் பார்த்தா உன் பயம் எல்லாம் ஓடி போயிடும், வரியா என்று சித்தார்த் அவளை கையை பிடித்து கெஞ்சினான். சற்று தயக்கத்திற்கு பிறகு கயல்விழி சம்மதித்தாள். இருவரும் அந்த டைவிங் சூட் அணிந்து கொண்டு ஆக்சிஜன் சிலிண்டர்களை முதுகில் மாட்டிக்கொண்டு படலில் நடுக்கடலுக்கு சென்றனர். கயல்விழி நடுக்கத்துடன் சித்தார்த்தை பார்க்க அவன் அவளது முகக்கவசத்தை சரி செய்து விட்டு, கயல், என் கண்ணையே பாரு, நான் உன் கையை விடமாட்டேன், ஒன்லி 2, 3 என்று சொல்லி அவளை மெல்ல தண்ணீருக்குள் அழைத்து சென்றான். மேலே பார்த்த கடல் நீல நிறமாக இருந்தது. ஆனால் உள்ளே சென்றதும் கயல்விழிக்கு ஒரு மந்திர உலகம் விரிந்தது. அங்கே இருந்த பவளப்பாறைகள் ஊதா, சிவப்பு, மஞ்சள் என பல வண்ணங்களில் சொலித்தன. ஆயிரக்கணக்கான குட்டி மீன்கள் கூட்டமாக வந்து அவளை சுற்றி விளையாட சித்தார்த் அவளது கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு மீனின் அழகையும் அவளுக்கு சைகையாலேயே காட்டினான். கயல்விழியின் பயம் இப்பொழுது மறைந்து ஒரு விதமான ஆச்சரியம் அவளையே ஆட்கொண்டது. அந்த ஆழ்கடலின் நிசப்தத்தில் ஒருவரையொருவர் பார்த்து அவர்கள் சிரித்த அந்த தருணம்
1000 வார்த்தைகளுக்கு சமமானதாக இருந்தது. சுமார் 1 மணி நேரம் அந்த புது உலகத்தை சுற்றி பார்த்துவிட்டு மேலே வந்தபோது கயல்விழியின் முகம் உற்சாகத்தில் ஜொலித்தது. இங்க நிஜமாவே இது வேற லெவல். அந்த மீன்கள் எல்லாம் என் கையை தொட்டுட்டு போகுது. தேங்க்ஸ்ங்க, எனக்கு இருந்த அந்த தண்ணி பயத்தை போக்குனதுக்கு என்று ஈரமான கூந்தலை ஒதுக்கியபடி சித்தார்த்தை கட்டிக்கொண்டாள். மாலை நேரம் நெருங்கியதும் அவர்கள் தங்கியிருந்த அந்த தனித்தீவின் ஒரு மூலையில் கடற்கரை மணலில் அல்லாமல் கடலுக்கு சற்று தள்ளி இருந்த ஒரு சிறிய குன்றின் மேல் அமர்ந்தனர். சித்தார்த் அங்கிருந்த ஒரு பாறையில் சாய்ந்து கொண்டு, கயல், இப்போ சொல்லு, நம்ம வாழ்க்கை எப்படி போகுது? நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெரிய பங்களாவில் எல்லார் முன்னாடி இருந்தப்ப கிடைச்ச சந்தோஷத்தை விட இப்போ இந்த தனிமையில உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் என்றான். கயல்விழி அவனது தோளில் தலையை சாய்த்து கொண்டு, ஆமாங்க, அங்க நாம சித்தார்த் கயல்விழியா இருந்தோம். ஆனா இங்க நாம வெறும் 2 ஆத்மாக்களா இருக்கோம். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த விடாமுயற்சி தான். என எப்படியோ வற்புறுத்தி அந்த தண்ணிக்குள்ளையும் கூட்டிட்டு போனீங்க பாருங்க. அங்கதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறையே எனக்கு புரிஞ்சது என்று அவன் விரல்களை கோர்த்தாள். சித்தார்த் மெல்ல அவளது முகத்தை தூக்கி, நித்யா விஷயத்துல விக்ரமண்ணன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு எனக்கு ஆரம்பத்துல கோபம் வந்துச்சு கயல். ஆனா இப்போ உன் கூட இந்த தனிமையில இருக்கும் பொழுதுதான் புரியுது, தனக்குன்னு ஒரு உயிர் வேணும்னு ஒரு ஆண் நினைச்சா அவன் எந்த எல்லைக்கும் போவான்னு. அண்ணா பண்றது அராஜகம் இல்ல, அது அவரோட காதல். ஆனா அவர் வெளிப்படுத்துற விதம் தான் வேற என்று ஆழ்ந்த குரலில் சொன்னான். கயல்விழி மௌனமாக அவனது பேச்சை கேட்டாள். நீங்க சொல்றது சரிதான், ஆனா அண்ணி பாவம் இல்ல. அவங்க பயந்து ஓடி இருக்காங்கன்னா அதுக்கு அண்ணனோட அதிரடி தான் காரணம். நாம ஊருக்கு போனதும் அவங்கள சேர்த்து வைக்க ஏதாவது பண்ணணும் என்றாள். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் கயல். இப்போ இந்த தீவு, இந்த இரவு, அப்புறம் நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்றபடி சித்தார்த் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். அந்த இரவு அங்கே அமைதியாக கழிந்தது. எந்த பாடோரூபமான அலங்காரங்களும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் மனதின் ஆழத்தை பகிர்ந்து கொண்ட அந்த தருணம் அவர்களின் காதலை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றியது. விக்ரமின் அந்த அதிரடியான காதலில் இருந்ததும் அதிகார மிரட்டல்களில் இருந்தும் தப்பித்தால் போதும் என்று முடிவெடுத்த நித்யா ஒரு வழியாக கொடைக்கானல் வந்து சேர்ந்தாள். அதிகாலை பனிமூட்டத்தில் மலைப்பாதை வழியாக பேருந்து ஏறி வந்தபோது அவளது மனதுக்குள் ஒருவிதமான நிம்மதியும் அதே சமயம் இனம் புரியாத ஒரு பயமும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் பேருந்து நின்றதும் நடுங்கும் குரலில் தன் சால்வையை இழுத்து போர்த்தி கொண்டு கீழே இறங்கினாள். அங்கே அவளுக்காகவே காத்து கொண்டிருந்தாள் அவளது நெருங்கிய தோழி ரம்யா. நித்யாவை பார்த்ததும் ஓடி வந்து அவளை கட்டி கொண்ட ரம்யா, நித்யா, எவ்வளோ நேரமாடி வெயிட் பண்றது? வா, முதல்ல வீட்டுக்கு போலாம், இங்க குளிர் தாங்கல என்று அவளை தன் ஸ்கூட்டரில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு அழைத்து சென்றாள். வீட்டிற்கு சென்றதும் சுட சுட குளித்து விட்டு வந்த நித்யாவுக்கு ரமேஷ் கொடுத்தனுப்பிய அந்த பதற்றம் இன்னும் குறையவில்லை. ரம்யா ருசியாக சமைத்திருந்த இட்லியும் சாம்பாரும் மேஜையில் ஆவி பறக்க காத்திருந்தது. இருவரும் சாப்பிட அமர்ந்த போது ரம்யா நித்யாவின் முகத்தையே உற்று பார்த்தாள். அவளது கண்கள் லேசாக சிவந்து தூக்கமில்லாமல் இருப்பதை ரம்யா கவனித்தாள். என்னாச்சி, திடீர்னு போன் பண்ணி கொடைக்கானலுக்கு வரேன்னு சொன்ன, அங்க சென்னையில் ஏதாவது பிரச்சனையா? உன் முகமே சரியில்லையே நித்யா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று ரம்யா உருக்கமாக கேட்டாள். நித்யா ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு, ரம்யா, கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான், ஆனா இப்போதைக்கு அதை பேச எனக்கு தெம்பில்ல. நேரம் வரும்போது நானே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். இப்போதைக்கு நான் கேட்ட அந்த வேலை விஷயம் என்னாச்சு? நாளைக்கே நான் வேலையில சேரணும் என்றால் பிடிவாதமாக. ரம்யா அவளது கையை பற்றி, வேலை ரெடிடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோம் ஸ்டே அட்மின் வேலை தான். நாளைக்கு நாம போய் மேனேஜர் பார்க்கலாம். ஆனா நீ கேட்ட அந்த தனி வீடு விஷயம்தான் எனக்கு புரியல. ஏண்டி, என் கூட இங்கேயே இருக்கலாம்ல, என் வீடு உனக்கு செட் ஆகாதா என்று வருத்தத்துடன் கேட்டாள். தியா மென்மையாக சிரித்து, அப்படி இல்ல ரம்யா, இப்போ உன் அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, அதனால நான் இங்க இருக்கிறதுல தப்பில்லை. ஆனா அவங்க வந்ததும் இன்னொரு பொண்ணு இருந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கிறது அவங்களுக்கு சங்கடமா இருக்கலாம்ல, அதான் சொல்றேன். எனக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தா தான் என் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும் என்றாள்.
ரம்யா செல்லமாக அவளை முறைத்து, நீ இப்படித்தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஆல்ரெடி ஒரு வீட்டை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து சாவியும் வாங்கி வச்சுட்டேன். அந்த வீடு உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் என்று சாவியை காட்டினாள். அப்படியா, தேங்க்ஸ் டி. நாம இப்பவே அந்த வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம் வா என்று நித்யா அவசரப்பட, ரம்யாவோ சிரித்து கொண்டே, என்னடி இது, ஒரு நாள் கூட என் கூட நிம்மதியா இருக்க மாட்டியா என்றாள். ஆனால் நித்யாவின் பிடிவாதமே கடைசியில் வென்றது. இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ரம்யா பார்த்த அந்த புதிய வீட்டிற்கு சென்றனர். கொடைக்கானல் ஏரியை தாண்டி அந்த பனிமூட்டமான வளைவுகளில் ரம்யாவின் ஸ்கூட்டரில் செல்லும் போது நித்யாவுக்கு அந்த ஊரின் இயற்கை அழகு ஒரு மருந்தாக அமைந்தது. மரங்களில் இருந்து சொட்டும் பனித்துளிகளும் மேகங்கள் தரையில் இறங்கி வருவதை போன்ற அந்த தோற்றமும் அவளது பாரமான மனதை லேசாக மாற்றியது. ஆனாலும் ஒரு நிமிடம் கூட விக்ரமின் நினைவு அவளை விட்டு அகலவில்லை. சொல்லாம வந்தது ஒரு பக்கம் தப்புன்னு தோணினாலும் அவர்கிட்ட இருந்து தப்பிக்க இது ஒரே வழிதான்னு தோணுது. அவருக்கு மட்டும் நான் எங்க இருக்கிறது தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே இங்க வந்து என்னை இழுத்துட்டு போயிடுவாரே என்று நினைக்கும் போதே அவளுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. சிறிது தூரம் சென்றதும் ஒரு அழகான மலைச்சரிவில் அந்த வீடு அமர்ந்திருந்தது. ரம்யா வண்டியை நிறுத்திவிட்டு, இதோ இதுதான் உன் வீடு என்று காட்டினாள். அந்த வீட்டை பார்த்ததும் நித்யாவிற்கு அப்படியே பிரமித்து போனது. அது ஒரு சிறிய வியூவுடன் காட்டேஜ். வீட்டின் வெளிப்புற சுவர்கள் தேக்கு மரத்தால் செதுக்கப்பட்டது போல அழகாக இருந்தன. வீட்டை சுற்றிலும் வண்ணமயமான ரோஜா செடிகளும் டாலியா பூக்களும் பூத்து கொழுங்கின. ரம்யா கதவை திறக்க உள்ளே நுழைந்த நித்யாவிற்கு அங்கிருந்த அமைதி ஒரு வரப்பிரசாதத்தை தந்தது. வீட்டின் உள்ளே அழகான தலைவிரிப்புகள், ஒரு சிறிய ஃபயர் பிளேஸ். ஜன்னலை திறந்தால் கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியும் அந்த பள்ளத்தாக்கு. மேகங்கள் ஜன்னல் வழியாக உள்ளே வருவது போல ஒரு உணர்வு. ரம்யா, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குடி. நான் எதிர்பார்த்ததை விட இது பிரமாதம் என்று நித்யா அந்த பால்கனியில் நின்று காற்றை சுவாசித்தாள். அந்த உயரமான இடத்திலிருந்து பார்க்கும்போது உலகம் மிகச் சிறியதாக தெரிந்தது. பிடிச்சிருக்கா? இந்த வீட்டோட ஓனர் வெளியூர்ல இருக்காங்க. அதான் இவ்வளோ கம்மி பட்ஜெட்ல கிடைச்சது. இங்க நீ நிம்மதியா இருக்கலாம் நித்யா. யாருமே உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க என்று ரம்யா சொல்ல நித்யாவுக்கு ஒரு கணம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் அந்த பனிமூட்டத்திற்கு பின்னால் விக்ரமின் அந்த தீர்க்கமான கண்கள் அவளை தேடுவது போன்ற ஒரு பிரம்மை அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. எங்காவது அந்த வேட்டைக்காரன் கண்ணில் படாம நான் தப்பிப்பேனா என்று யோசித்தபடி தன் வாழ்க்கையை அந்த மலை உச்சியில் தொடங்க தயாரானாள்.